ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கண்மலையானவர், 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 உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையை அப்பா வெளிப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், இந்த நாள் ஸ்டடியில் கர்த்தர் இருந்து பேசுவீராக. எங்கள் உள்ளங்களுக்குள் உடைய வார்த்தை தொனிக்கட்டும் என்று ஜபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டப்பா. ஓ ஸ்தோத்திரம். இன்னும் இணைய வேண்டிய தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்க ஜபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. கிருபை வெளிப்படட்டு. பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே வாசிக்க கேட்ட வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே ஒரு நதியை எழும்ப பண்ணினார். அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில், இந்த ஆதியாகமத்தில் தான் தேவன் ஒரு நதியை எழும்ப பண்ணினார். அது 4 பெரிய ஆறுகளாக பிரிந்து தோட்டம் முழுவதற்கும் தண்ணீர் கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். ஆனால் உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் நதி தோன்றுவதில்லை. முதலாவது சின்ன ஊற்றுகள் தான் ஆரம்பிக்கும். கங்கை நதி கங்கோத்திரி என்ற இடத்திலிருந்து சின்ன ஊற்றுகள் புறப்பட்டு அது வாய்க்காலாய் மாறி அதிலிருந்து இன்னும் பெரிய இதில் போய் அதற்கு பிறகு போக போக தான் அது ஆறாய் மாறி அதுக்கு பிறகு நதிகளாய் மாறுகிறது. நதிகள் இணையும் போது பெரிய நதியாய் மாறுகிறது. ஏறக்குறைய சில பகுதிகள் 14 கிலோமீட்டர் வீதி உள்ள அளவுக்கு அந்த நதி கடைசியில் போகிறதாம். ஸ்தோத்திரம். அப்போது அவ்வளவு பெரிய நதி, கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் ஆங்காங்கே இணையும் போது பெரிய நதிகளாய் மாறுகிறது, பெரிய நதியாய் மாறுகிறது. ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு நதியை தோட்டத்தில் எழும்ப பண்ணினார். அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக மாறி அந்த ஆறுகளிலிருந்து தோட்டத்திற்கு தண்ணீர் தேவையான அளவுக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நதிக்கு தேவ நதி என்று பெயரிடலாம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் தோன்ற பண்ணின நதியை முதலாவது தோன்ற பண்ணினார். அது பெரிய 4 ஆறுகளாக பிரிகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படியும் இந்த 4 நதிகளை பற்றி பார்க்கும்போது பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத் என்று 4 நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நதிகளுடைய விளக்கங்களை பார்ப்போம்னா, பைசோன் அப்படின்னா பரவி பாய்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கீகோன் அப்படின்னா பொங்கி வழிதல்னு அர்த்தம். இதக்கேல் அப்படின்னா அது வேகமாய் பாய்தல் அல்லது அம்பு பாய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். ஐபிராத்து அப்படின்னா பலம் தருவது அல்லது கனி கொடுக்கிறது என்று அர்த்தம். இது 4 ஆறுகளும் ஆவிக்குரிய 4 நிலைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 4 ஆறுகளும் 4 விதமான ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு தேவ பிள்ளை வளர வேண்டும். நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் தேவனோடு உறவாடுகிறதுல
தேவ காரியங்களுக்கு முன்னிற்கிறதுல, கர்த்தரையே முன்னிறுத்தி ஓடுவதில், கனி கொடுப்பதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனோடு வளர்கிறோம் என்ற நிலையை நானும் நீங்களும் அனுபவிக்காத பட்சத்தில் வளர்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாமும் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களும் அதை அனுபவிப்பார்கள் நம் மூலமாக. பெரிய நதி 4 ஆறுகளாய் பிரிகிறது. ஸ்தோத்திரம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் அப்படின்னு பெயர். பரவி பாய்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன பரவி பாய்தல்னா, வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கிருபை பரவி பாயணும். நம்ம மேலே, நம்ம குடும்பாங்கத்தினர்கள் மேலே, நாம் கூடியிருக்கிற இடத்தின் மேலே அந்த கிருபை பரவி பாயணும். ஸ்தோத்திரம். தேவ கிருபை. ஏன்னா அங்கே ஆவிலா தேசம் முழுவதையும் அந்த நதி அப்படியே பாய்ந்து நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆவிலா என்றால் மணல் பாங்கான இடம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே பொன் விளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொன் வேதாகமத்தில் விசுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொன் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய விசுவாசம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், அது அவனுக்கு நல்லது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதோலாகு அப்படின்னா ஒரு மரத்தில் உள்ள அந்த பசை, ரப்பரில் எப்படி பால் வடிந்து அது உறைதோ, இதுபோல் அந்த மரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த பிசின், அது முத்து போல உள்ள ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொண்டது. அது நறுமணம் உள்ளதாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அது பிதோலாகு அப்படின்னா மரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த பிசின். கோமேதக கல், அது நமக்கு தெரியும், அது பூமிக்கடியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒன்று. ஸ்தோத்திரம். இப்படி இந்த பைசோன் ஆறு பாய்கிற இடமும் மிகுந்த வளமாய் இருக்கிறது. இந்த பொன்னை பற்றி வேதாகமத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்று நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்கே பொண்ணுக்கு ஓர் பேர் போடப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன். அப்போது பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு அவ்வளவுதான், அழிந்து போகிற பொன். ஆனால் அழியாத விசுவாசம், வாடாத விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம், மகிமையுள்ள விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள பெருகி கொண்டே இருக்கணும். நாளுக்கு நாள் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தில் ஒரு தேவ பிள்ளை வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி ஒரு தேவ பிள்ளைக்குள் வருமானால் அது தேவன் விரும்புகிற ஒரு தகுதியாக காணப்படும். ஸ்தோத்திரம். 2வது ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது பொங்கி வழிதல் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வளர வளர ஆவியின் வரங்களையும் வளரணும். பொங்கி வழிதல், பரிசுத்த ஆவியின் நதி நமக்குள்ள பொங்கி வழிகிறதாய் இருக்கணும். அந்த ஆவியானுடைய கொடைகளுக்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது, ஆவியின் வரத்தை பெற்ற தேவ பிள்ளை செய்ய வேண்டியது அந்த வெருண்டு ஓடுதல் அல்லது அம்பு பாய்கிற அந்த ஒரு வேகத்தில் ஓடுதல். இதை ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே தூதன் லோத்துவையும் மனைவி பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறான், பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் தப்ப ஓடுகிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். ஏன் ஜீவன் தப்ப ஓடணும்? நல்லா தானே இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை பிறகு பார்க்க முடியாது, ஏன்னா போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்போது ஜீவன் தப்ப எங்கே ஓடுவது? யார் ஜீவனாக இருக்கிறாரோ அவரிடத்தில் ஓடணும்.
ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அந்த ஜீவனை தரக்கூடியவர், தன்னுடைய ஜீவனை நமக்காய் தந்தவர், ஜீவனை பரிபூரணப்படும்படி வந்தவர், நமக்குள்ள அந்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்ள அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருப்பாரானால் நிச்சயமாய் அந்த ஜீவன் நமக்குள்ள பரிபூரணப்படும். அதைத்தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் பரிபூரணப்படுகிற ஒரு அனுபவம். அடுத்தது பார்த்தோம்னா ஐப்ராத், அது கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். ஒரு தேவ பிள்ளை கனி கொடுக்கணும், கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். அந்த ஒரு அனுபவத்தில் ஒரு வளமிக்க ஒரு வாழ்க்கை வாழணும். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக செழித்திருக்கிற அனுபவம் அது நல்லது. ஆனால் கர்த்தரோடு இசைந்திருந்து கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தில் நம்ம வளரணும். இதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் பெருகுவதாக. இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று ஆவியின் கனியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி பெருகும்படி ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நாம் கனி உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் அங்கே தேவன் நற்குல திராட்சை செடியை நாட்டுகிறார், ஆனால் அது கசப்பு கனி தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கசப்பு கனி இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். அப்பேற்பட்ட அனுபவங்கள் இருக்குன்னா அதை விட்டு வெளியே வரும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்ப்போம்னா, கசப்பு கனி, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுவது அல்லது இன்னொருவர் பேசுவதை மற்றொருவர் நமக்கு சொல்வது, இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள கசப்புகளை வளர்த்தும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை கவனித்து பார்ப்போம்னா அவருக்கு எந்த கசப்பும் இல்லவே இல்லை. சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அந்த மாதிரி சொல்லி பழகிட்டோம்னா நிச்சயமாய் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் மாறும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிடுவாராக. சரி, இங்க நதி தோன்றுகிறது. நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகள் பாய்ந்து அந்த தோட்டத்தையே நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நதியின் அனுபவம் பரிசுத்த ஆவியின் நதி என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம், ஜீவ நதி என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேவ நதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நதியிலிருந்து வருகிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீராக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் தண்ணீர் என்று வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும், ஜீவ தண்ணீர். ஆகவே இந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவரை நாம் நம்மோடு கூட வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போவேனே ஆகில் தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னார். ஆகவே இந்த நதி பரிசுத்த ஆவியானுடைய நதி. இந்த நதியை நம்ம பார்க்கும்போது நமக்கு பயம் இருக்காது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் நதி நமக்குள்ள வரும்போது அது எப்படி இருக்கும்னா பலமுள்ள ஆவியாக இருக்கும், பயம் இருக்காது. அன்புள்ள ஆவியாக இருக்கும், அங்கே பயம் இருக்காது.
தெளிந்த புத்தியுள்ள ஆவியாயிருக்கும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாயிருக்கும். அப்பேற்பட்ட தேவ ஆவியானவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ, வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்ச ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. ஆமென். எங்க பார்க்கிறோம்? இங்க ஒரு தேவாலயம் இருக்கிறது. தேவாலயத்தின் பக்கத்திலிருந்து ஒரு ஊற்று மெதுவாய் ஆரம்பித்து அது போக போக பாய்ந்து போகிற அளவுக்கு ஆகிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது தூதன் என்ன செய்கிறான்? ஒரு நூலை பிடித்து 1000 முழம் அளக்கிறார். அந்த தண்ணி பாய்ந்து போகிற திசையை நோக்கி 1000 முழம் அளக்கும்போது அங்கே கணுக்கால் அளவாய் அந்த தண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவது அளக்க தொடங்குகிறார். திரும்பவும் 1000 முழம் அளக்கும்போது அது முழங்கால் அளவாய் இருக்கிறது. திரும்பவும் 1000 முழம் அளக்கும்போது அது இடுப்பளவாய் இருக்கிறது. அதற்கு பிறகு 4வது முறையாக 1000 முழம் அளந்தபோது அது கடக்கக்கூடாத நீச்சல் ஆழமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க 4 நிலைப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். இது தேவாலயத்திலிருந்து வடிகிற தண்ணீர். இந்த தேவாலயம் இயேசுவுக்கு ஒப்பிட்டும் சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த தேவாலயம் நானும் நீங்களுமாக எடுக்கவும் முடியும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறார். ஆகவே மிக கவனமாய் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மட்டுமல்ல, இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் பாபிலோன் ஆறுகள் பக்கத்தில் இருக்கும்போது இந்த தரிசனத்தை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எருசலேம் தேவாலயம் இல்லை, இடிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் அவர் அந்த ஆலயம் இருக்கிறதாக தரிசனத்தில் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம் என்று பார்த்தோம். கர்த்தர் எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவார் என்று தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த முதலாவது 1000 முழம் அளக்கிறார். அளக்கும்போது அங்கே கணுக்கால் அளவு தண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இது மனம் திரும்புதலுக்குரிய ஒரு அனுபவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முதலாவது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆரம்ப கட்டம் கணுக்கால் அளவு. அதற்கு பிறகு 1000 முழம் அளக்கும் போது முழங்கால் அளவு. அதிகமாய் வேதம் வாசிக்கும் போது ஜபிக்கும் போது முழங்காலில் நின்று வாசிக்கவும் ஜபிக்கவும் செய்யும்போது அதற்குரிய பலனை நானும் நீங்களும் அனுபவிக்காமற் போவதில்லை. 3வது முறையாக அங்கு அளக்கும்போது 1000 முழம் அளந்தபோது அது இடுப்பளவாக வருகிறது. ஸ்தோத்திரம். எரேமியாவை கொண்டு சொல்லும்போது, மனுப்புத்திரனே,
உன் இடுப்பு நொறுங்க பெருமூச்சு விடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற ஜனத்திற்காக அழுது ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த கட்டம், நான்காவது கட்டமாக அளக்கும் போது அங்கே நீச்சல் ஆழம், ஒருவரும் கடக்கக்கூடாத ஒரு நீச்சல் ஆழத்துக்கு அந்த தண்ணீர் நதியாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த ஊற்றை நாம் பானம் பண்ணும்போது ஸ்தோத்திரம், அது நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்ப நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போ நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த நீரூற்று போக 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 அது நதியாய் மாறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ நதி நமக்குள்ளிருந்து பாய்ந்து பிறரை மகிழ பண்ண வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத்து என்ற 4 ஆறுகள். அது 4ம் ஆவிக்குரிய 4 நிலைகளை வெளிப்படுத்துகிறது. எங்க பார்க்கிறோம்? சின்ன ஊற்று நமக்குள்ளிருந்து எழும்புகிறது. அந்த ஊற்று எழும்பி பாய்ந்து போகிறது. முதலாவது கணுக்கால் அளவு அந்த அனுபவம், ஆரம்ப கட்ட அனுபவம். அதுல தேவனை துதித்து 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 அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு வாழ 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 நமக்குள்ள ஒரு அடுத்த கட்ட அனுபவம், அடுத்த கட்ட உயர்வுக்கு நம்ம வருகிறோம். அது முழங்கால் அளவு. ஸ்தோத்திரம். தண்ணீர் முழங்கால் அளவாக உயர்கிறதை பார்க்கிறோம். அதிலிருந்தும் தேவனை துதித்து தேவனோடு நடக்க 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 அடுத்தது ஒரு இடுப்பளவுள்ள ஒரு அனுபவம். அதற்கடுத்து 4வது கட்டமாக ஒரு நீச்சல் ஆழம். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, தேவனோடு வாழ விரும்புகிற தேவ பிள்ளை, கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது ஒரு வளர்ச்சி என்பதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் இன்னும் வளரணும், தேவனுக்காக இயேசுவுக்காக இன்னும் நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற இருதயத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. அந்த உணர்வோடு கூட இந்த பூமியில வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது ஒரு உயர்ந்த ஒரு நீச்சலாழம் உள்ள ஒரு அனுபவத்துல நம்ம கடந்து போவது மட்டுமல்ல, நம்மிடத்தில் வருகிறவர்களும் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆமென். இங்க பார்க்கிறோம், இந்த நதி போய் எங்க கலக்குதுன்னா அந்த சாக்கடல் அதுல போய் கலக்கிறது. அந்த இடத்துல எந்த ஜீவன்களும் அதிகமாக இல்லை, எந்த மீனும் அங்கே வளர்வதில்லை. ஆனால் இந்த நதி பாய்ந்து போய் அந்த இடத்துல கடல்ல கலக்கிறதுனால அந்த இடம் அது நல்ல தண்ணீராக மாறி அதுல மீன்கள் அதிகமாய் வாழ்வதற்கு ஏற்ற இடமாய் மாறுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? நமக்குள் இருந்து தேவன் நமக்குள் வைத்த அந்த ஜீவ ஊற்று அது பாய்ந்து போக இடம் கொடுப்போமானால், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று விரும்புவோமானால், பாழான இடங்கள் எல்லாம் அரண்மனையாய் மாறும். அந்த இடங்கள்ல ஸ்தோத்திரம், மச்சங்கள் என்பது மனிதர்களை ஒப்பிட்டு சொல்லலாம். ஸ்தோத்திரம். அநேக மனிதர்கள் பாழான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள வருவார்கள். தேவனோடு வாழ தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அங்க பெரிய மச்சங்கள் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் ஸ்தோத்திரம், அது சின்ன ஊற்று தானே, அப்படி என்று விட்டு விடாமல் கர்த்தர் நமக்கு தந்த கிருபையில பலப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதுல வளர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் கிதியோன் போரடித்து கொண்டிருக்கிறார் ஆலைக்கு பக்கமாக. ஸ்தோத்திரம். மீதியானியருக்கு பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தேவன் போய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. ஸ்தோத்திரம். அப்போ நாம் கர்த்தருக்காக கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னேறும் போது நிச்சயமாய் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை படிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஆமென். பார்க்கிறோம், ஆண்டவர் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முந்தின வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, பிந்தின வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த முந்தின வாழ்க்கை யாக்கோபு எண்ணப்பட்ட வாழ்க்கை, எத்தன் எண்ணப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆனால் பிந்தின வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய பிரபு என்று சொல்லக்கூடிய அளவில் உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனால உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நானும் நீங்களும் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று சொல்லி அழைக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாகம் இருக்குன்னா அவன் தண்ணி குடிப்பான். தாகம் இல்லைன்னா தண்ணி கொண்டு கொடுத்தாலும் அப்படி மெதுவாக வாய் வச்சுட்டு அப்படியே வச்சுருவாங்க, தண்ணியில் டேஸ்ட் இல்லைன்னு. ஸ்தோத்திரம். ஏன்னா தாகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மனுஷன் தண்ணி குடிக்க முடியும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். சந்ததியின் மேலே ஆவியையும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் வாழும்போது நிச்சயமாய் இந்த காரியத்தில் அற்புதத்தை தேவன் செய்வார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே செங்கடலை தாண்டி ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு அடுத்த கரை ஏறுகிறார்கள், ஏறி நடனமாடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் அது முடிந்தபோது திரும்ப 3 நாள் பிரயாண தூரம், அங்கே தண்ணி இல்லை, நாவறண்டு போகிற அனுபவம். இப்போ என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஸ்தோத்திரம். மோசைக்கு நேரே முறுமுறுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு தண்ணீர் ஊற்று இருக்கிறது போல ஒரு தோற்றம் வருகிறது. அதை பார்த்தார்கள், தண்ணீர் குடிக்கலாம் என்று. ஆனால் அதுவோ கசப்பு தண்ணீராக இருக்கிறது. குடித்து பார்த்து அவங்களால தாங்க முடியலை. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். மோசே தேவ சமூகத்தில் போய் விழுகிறார், தேவனே என்ன செய்ய வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். தேவன் சொல்றார், அந்த மரத்தில் உள்ள கொப்பை வெட்டி போடு, தண்ணீர் மதுரமாய் மாறும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கசப்புகள் வாழ்க்கையில் வரும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்வோம்னா நிச்சயமாய் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஒரு நாள் அமர்ந்திருப்போம், 2 நாள் அமர்ந்திருப்போம், 3 நாள் அமர்ந்திருப்போம். அதுக்கடுத்து ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அப்போ அங்கே ஒரு சோர்வுக்குள்ளே நம்ம மாறி போகிறத பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் விடாப்பிடியாய் ஜபித்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஜார்ஜ் மில்லர் அவர்கள் 10,000க்கு மேல் அனாதை பிள்ளைகளை வளர்த்தவர்கள். ஒரு முறை சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம், பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா எந்த மலையை பார்த்து ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். அதை
கேட்ட ஒரு பிள்ளையுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்தது. அப்படின்னா நம்ம தங்கி இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த பெரிய பாறை கூட்டம் அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகணும், அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல விளையாடுவதற்கு சரியான வசதி இருக்கும் அப்படின்னு. அந்த பெரிய பாறை கூட்டத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் பிள்ளை ஜெபம் பண்ணா, சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் சண்டே கிளாஸுக்கு போகும்போது சார்ட்ட சொன்னால், நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன் இத்தனை நாளும், ஆனால் அந்த பாறை விலகவே இல்லை அப்படின்னு. உடனே சார் சொன்னாராம், இது இத்தனை நாள் தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை, அதனால அது எப்போ அந்த பாறை மாறுமோ அது வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும்னு. சண்டே கிளாஸ் சார் நினைத்தாராம், சரி நீண்ட நாள் ஜெபம் பண்ணும்போது பிள்ளை மறந்துடுவா அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஆனால் பிள்ளை விடாப்பிடியாய் ஜபிக்க ஆரம்பித்தாள். ஜபித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்டர் வந்து கேட்டாராம் மில்லரை பார்த்து, இந்த பாறை கூட்டம் கடலில் கொண்டு அந்த கடலடியை தடுப்பதற்காக போட வேண்டும், நான் அதற்குள்ள விலையை தந்து எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்கள் கொடுக்கிறீங்களா என்று. அவர் கொடுக்கிறேன் என்று சம்மதித்தார். அவர் அதற்கான காசோலையை கொடுப்பதற்காக வந்திருந்தார். வந்தபோது மில்லர் என்ன செய்தாராம், இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போய் விட்டாராம். இதுக்கு உரிமையாள் இந்த பிள்ளை தான், ஏன்னா இந்த பாறை விலகணும்னு ஜெபம் பண்ணதே இந்த பிள்ளை தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஜபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணி அப்படியே விட்டுருவோம், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவோம். அந்த அனுபவங்களை விட்டு வெளியே வருவோம். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் கேட்கிறோமோ அந்த காரியம் கிடைக்கும் வரைக்கும் விடாப்பிடியாய் கேட்டு அதில் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில காரியங்கள் தேவ சித்தம் என்று சொல்லி நாம் விலகலாம், அதில் தப்பில்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அதை பற்றி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், அல்லது ஒரு புதிய நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அவர் என்னோடு கூட இருந்து நடத்துவார் என்ற தெளிவு இருக்கும்னா நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடி ஜபிக்கணும். இல்லை என்றால் கர்த்தர் ஒரு பதிலை தரும் வரைக்கும் போராடி ஜபிக்கணும். கர்த்தர் பேசுகிற தேவன். ஆகவே அவர் சமூகத்தில் காத்திருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை வேதம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதென்றும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆள்கிட்ட சொல்லுவோம், ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லுவோம், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க உங்களால் கூடாமற் போயிட்டோன்னு கேட்டிருக்கிறார். அதனால் 1 மணி நேரம். ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் வாசிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த பூமியில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். யாருக்கு முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு எழுதியிருக்கு. அப்படி தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையால் சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்போது தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்.
மட்டுமல்ல எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, கேட்டது கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கு. இந்த 3 காரியம் மறக்கப்படாது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் தாண்டி கரையேறியது வரை சந்தோஷம். கரையேறின பிறகு அடுத்த தண்ணீர் இல்லைன்னு முறுமுறுத்தார்கள். நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிறதா? சில காரியங்கள் இல்லாத போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமா? இல்லை வாழ்க்கையே முறுமுறுப்பில் தான் ஓடிட்டு இருக்குதா? இல்லை நான் இயேசுப்பாவுடைய பிள்ளை, நான் முறுமுறுக்க மாட்டேன் என்ற தீர்மானம் நமக்கு இருக்குதா? அப்படி இருக்கோம்னா நிச்சயமாக இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தத்தின்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்த வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று எழுதியிருக்கு. ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த தீர்க்கதரிசிகளை தேடி ஓடி போனவங்க எத்தனையோ பேர் பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க உண்டு. ஆனால் வேதம் 2 பகுதியும் சொல்லுது. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறை உள்ளது என்று சொல்லுது. அப்போ என்ன? உங்களுக்கு நேராக ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்னா அதை சந்தோஷமாக பிடித்து கொள்ளணும். அதே வேளையில் அவர் ஏதாவது சொல்லுவார் என்று தீர்க்கதரிசியை தேடி ஓடினா நம்ம ஏமாந்து போவோம். ஏன்னா நானும் நீங்களும் புதிய ஏற்பாட்டில் தேட வேண்டிய ஒரு இடம் உண்டுன்னா தேவ சமூகம். தேவ சமூகத்தில் போய் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும், இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும் என்று சொல்லி எனக்கு சொல்லும் என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அப்போது தேவன் நம்மோடு பேசும்படி காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம். இதில் கவனமாக இருக்கணும். சரி, அப்போ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த 2 வசனங்களையும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்து கொள்ளுங்கள். அடுத்தது, பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எதை? தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். உபாகமத்தில் எழுதியிருக்கு, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்றால் அது நான் சொன்ன வார்த்தை அல்ல, அவன் தன் சொந்தத்திலிருந்து சொன்னான். ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று பார்ப்போம்னா, ஒன்று, ஒரு தீர்க்கதரிசி காலையில் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், குறைந்தது சாயங்காலம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணால் சொல்லுகிற வார்த்தை தேவ வார்த்தையாய் வரும். தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி தான், அதில் தப்பில்லை. ஆனால் ஜெபக்குறைவு இருக்குன்னா மாம்சம் குறுக்கிடும், சொந்த எண்ணங்கள் குறுக்கிடும் போது நாம் சொல்லுகிற வார்த்தை சொந்தத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறதாயிருக்கும். மட்டுமல்ல, ஜெபக்குறைவு இருக்கும்போது பிசாசு சில வார்த்தைகளை குறுக்கிட்டு சொல்வான், அதையும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவோம். அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எவ்வளவு நேரம்? இடைவிடாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கோன்னா நிச்சயமாய் நாம்
ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதம் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் வருது அப்படின்னா, ஸ்தோத்திரம், திரும்ப திரும்ப ஜபிக்கும் போது வார்த்தைகளை கத்த தருவா. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளை ஏதோ 2 வார்த்தை சொல்லுதுன்னு நீ பேசாதேன்னு சொல்கிறோமா? அதை சொல்ல மாட்டோம். அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை நாம் பேச விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் புதிய புதிய பாசைகளை தருவார். அங்கே ஆவியை அவித்து போட மாட்டோம், ஆவியில் பலனுள்ளவர்களாய் மாறுவோம். அப்போ அந்த அனுபவத்தில் நம்ம வளரணும். சரி, அடுத்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39 அந்த வசனங்களை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். எங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பண்டிகையின் பிரதான நாளில் அங்கே திரளான கூட்டங்கள் கூடியிருக்கும். அந்த கூடார பண்டிகை, அந்த பண்டிகையின் போது ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல வந்து சொல்கிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஸ்தோத்திரம். அப்போது இந்த கூடார பண்டிகையை பற்றி ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். கூடார பண்டிகையின் போது அந்த 7 நாள் பண்டிகை, ஒவ்வொரு நாளும் சீலோவாம் குளத்திலிருந்து பொற்குடத்தில் 1 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை ஒரு முறை சுற்றி வந்து அதிலே ஊற்றுவார்களாம். ஆனால் 7ஆவது நாளில் 1 குடம் தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து 7 முறை சுற்றி அதில் விடுவார்களாம். தண்ணீர் மட்டுமல்ல அதில் விடுவது, ஒவ்வொரு நாளும் திராட்சை ரசமும் விடுவார்களாம். ஸ்தோத்திரம். இந்த தண்ணீரும் திராட்சை ரசமும், இது 2ம் ஆண்டவர் இயேசுவுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே அதனால்தான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு இன்னும் சிலுவையில் அறையப்படல, ஆகவே பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போது இந்த பண்டிகையில் திராட்சரசம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தபோது மனுக்குலத்தின் மீட்புக்காக, மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்கும்படி சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தபோது இயேசுடைய விழாவில் போர் சேவகன் ஒருவன் குத்துகிறான். ஸ்தோத்திரம். யோவான் 19:34 இது இருக்கிறது. போர் சேவகன் ஒருவன் அவருடைய விழாவில் ஈட்டியினால் குத்துகிறான், அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதெல்லாம் தீர்க்கதரிசன செய்கையாய் காரியங்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால் அங்கே பாவ மன்னிப்பு இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவ ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே உடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவங்களை மன்னிங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையும் நீதியும் உள்ள ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட கேட்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தம் கொண்டு நம்மை கழுவுவார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கும் உங்களுக்கும் தேவை ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற சுத்திகரிப்பு. எனக்கும் உங்களுக்கும் தேவை பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இது இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதை நமக்கு தர ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் பரிசுத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். யூதா நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து ஜெபிக்கும் போது நம் பாவங்களை மன்னிக்க, நம்மை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14:2 எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை இருக்கிறது. நாம் தேவனோடு பேசி 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 பழகி 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 அந்த தேவனோடு வாழ்கிற உன்னத வாழ்க்கையை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நமக்கு முடிவில் ஒரு பளிங்கை போன்ற ஜீவ நதி இருக்கிறது. அந்த நதியின் அனுபவத்தை நாம் அனுபவிக்கணும். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். மகிமையுள்ள தேவன், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகும்படி கேட்க போகிறோம். சிலருக்கு வியாதியினால் சமாதானம் இல்லை, சிலருக்கு சண்டையினால் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள்னால சமாதானம் இல்லை. ஆனால் சமாதானத்தை தருகிற ஒருவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இப்போ ஏசப்பாட்ட கேட்போமா? எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஏசப்பா, உங்கள் சமாதானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, குடும்பங்கள் சமாதானத்தோடு வாழட்டும் என்று எல்லோரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம். அற்புதமான இயேசுவை துதிக்கிறையா. சமாதானம் இல்லாமல், அமைதல் இல்லாமல் வாழ்கிற குடும்பங்களில் ஆண்டவர் இயேசுவுடைய சமாதானம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு வாக்கு பண்ணின சமாதானம் உள்ளங்களுக்குள் வருவதாக என்று ஜெபிக்கிறையா. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நித்திய சமாதானம், நிறைவான சமாதானம் உள்ளங்களை நிரப்பணும், 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 நிரப்பணும். எல்லா சமாதான கேடுகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக பரிசுத்த தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. மகிமையுள்ள கர்த்தர் இடைப்பட்டு குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருக பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவீங்கப்பா. இயேசுவே மை துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.
இடைவிடாமல் சந்தோஷமாய் ஜெபம் பண்ணி எல்லாவற்றிலேயும் தவறாமல் ஸ்தோத்திரம் செலுத்தி